அதிமுக திமுகவுக்கு தொண்டர்கள் வந்து ஒரு சோர்வடைஞ்ச நிலையில ரொம்ப காலமா இருக்கிறாங்க. அவங்க சோர்வடையனக்கா பல காரணம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவர்கள் நினைப்பது நடக்கல, அவங்க தலைமை நினைக்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் காசு கொடுத்து கூப்பிட்டு யார தொண்டர்களை நீங்க என்ன யோசிச்சு பாருங்க. தொண்டர்களை நீங்க என்னைக்கு நீங்க வண்டி ஏற்றி வந்து பிரியாணியும் குவார்டர் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். அப்போ அவர்களாக வரல, நாம வர வைக்க வேண்டியிருக்குன்னு. விஜய்க்கு எப்படி ரிவர்ஸ் நடந்துச்சு. அவங்க வந்து வண்டி செலவை தவிர வேற எந்த செலவும் பண்ணல. 4-5 வரைக்கும் எந்த கூட்டத்துக்குமே எங்கேயுமே ஈரோட்டுக்கு மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணாங்க. அதுவும் ஒரு ஆர்கனைசிங் மீட்டிங்காக பண்ணாங்க. ஒரு பிரியாணி குவார்டர் கொடுத்து கூப்பிட இல்லை, அது அவர்களாக வந்தாங்க. அப்போ அந்த எழுச்சிக்கு அங்கே தான் இருக்கு. நான் என்னுடைய கட்சிக்காரருக்கே நான் குவார்டர் பிரியாணி கொடுத்து கூப்பிட வேண்டியிருக்குது. நீங்க இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வராமல் அந்த எழுச்சி வந்து போய் நிற்குது. அவர்கள் வந்து களப்பணி ஆற்றினார்கள். விஜயோடைய வாக்காளர்கள் எல்லாருமே நான் ஓட்டு போடுறேன்னு நிற்கல, நீ ஓட்டு போடு நீ ஓட்டு போடுன்னு எல்லாரும் சண்டை போட்டாங்க. அப்போ அது வந்து பப்ளிசைஸ் ஆகுது, அது வந்து மாசா ரீச் பண்ணுது. ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட யாருமே நானே யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லல, நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன் யாருன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்கக்கூடாது சார் அப்படின்னு பேசாம இருக்கேன். டிவிகேக்கு ஓட்டு போடுறவங்க வித் ஆல் ப்ரைடு சொன்னாங்க. அவங்க போட்டது மட்டும் 4 பேர் கேட்டு போடு, இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால போட்டாங்க, போடுன்னு சொன்னாங்க. நீங்க போட்டது வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. எலெக்ஷன் முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும், வீட்டில் சண்டை போட்டாங்க, ஆஃபீஸில் சண்டை போட்டாங்க அப்படின்னு ஊர்புறம். அப்போ வந்து அவங்க வந்து தொடர்ந்து கேம்பெயின் வந்து ரொம்ப டீப்பாக நடக்குது. அது ரொம்ப அதிமுக திமுகவுடைய வாக்காளர்கள் யாருக்குமே கேம்பெயின் பண்ணல, கட்சி தலைவர்கள் மட்டும் தான் பண்ணிக்கிட்டாங்க.